ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். பீஸா அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சின்ன பசங்களுக்கு கேட்கவே வேணாம். அடிக்கடி பீஸா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு டெம்ப்ட் ஆகும்போதெல்லாம் வீட்டில் இருக்க 2 முட்டையை வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு பீஸா ரெசிபி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பீஸான்னு சொல்ல முடியாது, ஆம்லெட் தான். பட் ஆனால் சாப்பிட பீஸா ஸ்டைல்லையே இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 2 எக்கை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த எக்கை ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பீட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. வீட்டில் இருக்க ஃபோர்க் இருந்தாவே போதும். 2 எக்கையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிரும். எக்கும் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக வரும் எடுக்கும்போது. இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்றுனா இது கூட ஆட் பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி, அரை தக்காளி சேர்த்துருக்கேன். உள்ளே இருக்க பல்ப்பு சீடெல்லாம் எடுத்துகிட்டு அதோட ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கேப்சிகம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த க்ரீன் கலர் தான் கிடச்சிது, நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ ரெட் எது கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை கேரட் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் நிறையா வேண்டாம், அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நின்றாமல் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா பீட் பண்ணியிருக்கோம், அதனால் வெஜிடபிள்ஸ் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டரை பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம், அடியில் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே இடத்துல நின்றாமல் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துல எக்கே இருக்காது, அந்த இடத்துல மட்டும் ஓட்டையாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அளவு இருக்கணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள், உள்ளே நல்லா வெந்துட்டுருக்கு. நம்மளுக்கு வெளியே கிளாஸ்லேயே எல்லாமே நல்லா தெரியுது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி சீஸ் வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சீஸை வந்து இது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது க்ரீமியாக பீஸா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே. இந்த சீஸ் நீங்கள் தூவி விட்டு அது மெல்ட் ஆனால் தான் சாப்பிடும்போது பீஸா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், பார்க்குறக்கும் பீஸா போலவே இருக்கும். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு இப்போ விட்டுடலாம். டோட்டலாக 5 மினிட்ஸில் இந்த எக்கு ஃபுல்லாக பாயில் ஆகி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்படியே எடுக்கிறது வந்து கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஒரு பிளேட்டை வந்து இது மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பேனை திருப்பினீங்க அப்படின்னா ஈஸியாக விழுந்துடும். இப்போ இதை நம்ம தோசை கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே கட் பண்ணி கொடுத்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே ஃப்ளேவருக்காக ஒரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நைஃப் வச்சு பீஸா மாதிரியே கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஆம்லெட் பீஸா ரெடி.
அடிக்கடி கடையில் பீஸா வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தை கெடுத்துக்காமல் இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான பீஸா நம்ம செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் எல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.